முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் திருப்பார்கடல் வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் பல லட்சம் ரூபாய் செலவில் பயணியர் தங்கும் விடுதி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாட்டின் முதுகெலும்பாக திகழும் கிராமப்புறங்களின் வளர்ச்சியில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு முழு அக்கறை செலுத்தி வருவதோடு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வேலூர் மாவட்டத்தில் 743 கிராம ஊராட்சிகளிலும் 6063 குக்கிராமங்களிலும் அனைத்து அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. குடிநீர் விநியோகம், தெருவிளக்குகள், சாலைகள், சுடுகாடு மற்றும் இடுகாட்டுக்கு செல்லும் சாலை வசதிகள் ஆகியவை மேம்படுத்தப்பட்டுள்ளன. அங்கன்வாடி மையம், பொது விநியோக கடை, சுய உதவிக்குழு கட்டடம், கதிரடிக்கும் களம், விளையாட்டு மைதானம் உள்ளிட்டவை கூடுதல் பணிகளாக நடைபெற்று வருகின்றன. திருப்பார்கடலில் உள்ள அருள்மிகு பிரசன்ன வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தவும் பயணியர் தங்கும் விடுதி அமைக்கவும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி உத்தரவிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இப்பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த பணிகளுக்காக அத்திப்பட்டு, காவேரிப்பாக்கம், சுமைதாங்கி, கடப்பேரி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். பிரசித்தி பெற்ற வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் ஒன்று இங்கே உள்ளது. இந்த கோயிலை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் சுற்றுலா தலமாக அறிவித்து இங்கே கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் வந்து செல்வதற்காக, அவர்கள் இரவு நேரங்களிலே தங்குவதற்காக ரூபாய் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி ஒன்று அமைக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு இந்த திருப்பார்கடல் ஊராட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் திருப்பார்கடல் ஊராட்சியில் சிமெண்ட் சாலை, கழிவுநீர் கால்வாய், புதிய போர்வெல், உயர்மின் கோபுர மின்விளக்கு உள்ளிட்ட பணிகள் 28 லட்சம் ரூபாய் செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் அபிவிருத்தி பணிகள் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. குடிநீர் திட்டம் வந்ததுலேருந்து இப்போ தண்ணி நல்லா வருது. தண்ணி கஷ்டம் இல்லாத டெய்லி 24 மணி நேரமும் தண்ணி வந்துங்குது எங்கள் ஊருக்கு. இப்போ கஷ்டம் இல்லாத அம்மாவுக்கு இதுக்கு நன்றி. அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு சிமெண்ட் ரோடெலாம் போட்டிருக்காங்க. நல்லா ஊரே சுத்தமாக இருக்குது. காவாயெல்லாம் கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. இப்போ அம்மாவோடைய புண்ணியத்தில் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம். முதலமைச்சர் அம்மாவுக்கு நன்றி.